வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலையரசன் அண்ட் தென் சுபிக்ஷா வந்து ஓப்பன் மைக்கில் ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் கலையரசன் வந்து சுபிக்ஷா வந்து பாராட்டி தள்ளுறாங்க. எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஓப்பன் மைக்கில் நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ சுபி அண்ட் தென் கலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நடுவராக வந்து கனியக்கா வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஸோ லட்சமா லட்சியமா அப்படின்றதான் வந்து டாபிக். ஸோ லட்சியம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து பேசுகிறாங்க. லட்சம் தான் அப்படின்ற மாதிரி கலை வந்து பார்த்திங்க கலையரசன் வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் லட்சத்துக்கு கலையும் லட்சியத்துக்கு சுபிக்ஷாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வேலிடான விஷயங்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜாக இருந்த கனி அக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சமா லட்சியமா அப்படின்றதுல ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. கடைசியாக லட்சம் வேணும்னா கூட அதுக்கு ஒரு லட்சியம் தேவைப்படுது. அதனால் லட்சியம் தான் வந்து தேவை அப்படின்னோடனே சுபிக்ஷா வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்படுது. ஸோ அவங்களும் வந்து ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே கலையரசன் வந்து எல்லோரும் ஸ்டாப் பண்ணி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக வந்து நாட்டுப்புற கலையை பற்றி தான் வந்து பேசலாம், அதை வச்சு தான் டாபிக் வச்சு நம்ம பட்டிமன்றம் பேசலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி. பட் இப்போது லாஸ்ட் 2 hours முன்னாடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போய் சுபிக்ஷா கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி நம்ம லட்சியமா இந்த டாப்பிக்கில் போயிடுவோம். ஏன்னா அதில் வந்து நாட்டுப்புற கலை அப்படின்றனால என்ன சார்ந்து மட்டும் இல்லை, அந்த உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுப்புற கலைஞர்களுக்காகவும் நான் பேசணும், எனக்கு மனசு சரியில்லாதனால நான் அதை பற்றி பேச விரும்பல, நம்ம வில் கோ வித் லட்சமா அப்படின்ற டாபிக் அப்படின்னோடனே ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ 2 hours வந்து டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணது இதில். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பண்ணாங்க. அதுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கிளாப் பண்ண வைக்கிறாரு. சுபியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எஸ், சுபிக்கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் மைக்கில் அவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா எஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டே பை டே அவங்களோட கேம் அண்ட் தென் அவங்களோட என்ன சொல்கிறது ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவங்க கேமை சூப்பராக புரிஞ்சுட்டு விளையாடுறாங்க அப்படின்னும் சொல்லலாம். எஸ், ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.